ராஜா சாந்தனு சத்தியவதி தம்பதியர்களின் 2 மகன்களும் காலச்சுழலால் இறந்துபடவே ஹஸ்தினாபுரம் அரசியல் வாரிசற்று போகிறது. ஹஸ்தினாபுரத்தினுடைய அரசியல் வாரிசான பீஷ்மரோ பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவராக சத்தியம் செய்துவிட்டதனாலே அவரும் அரசு உரிமையை கோரவில்லை. இந்த நிலையிலே நாட்டை காத்தல் பொறுத்து ஒரு அரசியல் வாரிசை உருவாக்க எண்ணுகிறாள் மகாராணி சத்தியவதி. அவள் எடுக்கிற முடிவுதான் நியோக முறை. நியோக முறை என்பது கணவனை இழந்த பெண்கள் தங்களுடைய ஒரு வாரிசு தேவை என்ற நிலையில் ஒரு ஆடவரோடு கலந்து தங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி கொள்வது தான் நியோக முறை. नियोग द्वारा परंपरा चलाने के लिए किसी परपुरुष का सहयोग पाना शास्त्र सम्मत पुत्र என்று சொல்லுகிறார். அதாவது வாரிசற்றவர்கள் பிற ஆடவர்களுடைய உதவியுடன் ஒரு வாரிசை உருவாக்கி கொள்வது என்பதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது பீஷ்மா என்று கூறுகிறார். பீஷ்மர் தாயினுடைய இந்த உரையை கேட்டு மௌனம் அடைந்து விடுகிறார். அதன்படி சத்தியவதி தேர்ந்தெடுப்பது தான் வியாசரை. வியாசர் சத்தியவதியினுடைய மகன் என்பதை முன்னதாகவே நாம் கூறியிருந்தோம். இந்த வியாச முனி இருக்கிறாரு, அறிவால் தேர்ந்தவர், ஞானி, திரிகாலமும் அறிந்தவர் என்றாலும் கூட ஆளு கோரமான தோற்றமுடையவர். ஜடாமுடி, தாடி மீசை, நாற்றமடிக்கின்ற மேனி, இவையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு விருப்பமான தகுதியாக இருக்காது. இருந்தாலும் அரசியல் வாரிசை உருவாக்குதல் பொருட்டு அம்பிகாவும் அம்பாலிகாவும் மகாராணியினுடைய ஆணைக்கு உடன்படுகிறார்கள். வியாசர் வந்து விடுகிறார். முதல் நாள் அம்பிகாவுடன் கூடி திருதராஷ்டிரனை பெற்றுத்தருகிறார். திருதராஷ்டிரன் பிறக்கும்போது அவன் குருடனாகவே பிறக்கிறான். காரணம், இந்த அருவருப்பான தோற்றமுடைய வியாசரை கண்டு விருப்பமில்லாமலே அவரோடு சேர்ந்ததனுடைய விளைவு கண்ணை மூடிக்கொண்டு அவள் இருப்பதனால குருடாகிவிட்டதாக கதைப்போக்கு இருக்கிறது. மறுநாள் அம்பாலிகா, இவளும் அம்பிகாவைப் போல கண்ணை மூடிக்கொள்ளாவிட்டாலும் கூட இந்த விருப்பமில்லாத செய்கையை அருவருப்போடு அவள் அனுபவிக்கிறாள். அது காரணமாக பாண்டு பிறக்கிறான். பாண்டு என்றால் இந்த பாண்டுரோகம் சொல்லுகிறோமே, இந்த வெள்ளை நிற தோல் நோய் அது கொண்டவனாக பிறந்து விடுகிறான். வெளியே வருகிற வியாசமுனி, தாயே, அம்பிகாவுக்கு ஒரு குருட்டு மகனும் அம்பாலிகாவுக்கு பாண்டுரோகம் பிடித்த ஒரு மகனும் பிறந்திருக்கிறார்கள். வந்து பார்க்கிற சத்தியவதிக்கோ கவலை மேலும் அதிகரிக்கிறது. இந்த ராஜபாரத்தை தாங்குவதற்கு இது போன்ற பிள்ளைகளால் முடியாதே, என்ன செய்யலாம்? மீண்டும் ஒரு முறை அம்பிகாவை கேட்டுக்கொள்கிறாள். மற்றொரு முறை, நீ வியாசரோடு சேரப்பார், இல்லை என்றால் இந்த அஸ்தினாபுரம் வாரிசற்று போய்விடும். அம்பிகா இந்த முறை தனக்கு பதிலாக தன்னுடைய தாசியை அனுப்பி வைக்கிறாள். தாசி என்று சொன்னால் இந்த ஈனத்தொழில் புரிகிறார்களே அந்த மக்கள் அல்ல, அரண்மனை வேலைக்காக அமர்த்தப்பட்டு இருப்பார்களே அடிமைகள், வேலைக்காரர்கள், அவர்களை தாசி என்று அழைக்கிறது வடமொழி. சூழ்நிலை அறிந்த வியாசர் தன்னுடைய ஞானம், கல்வி, அறிவு, விவேகம் அத்தனையும் சேர்த்து ஒரு குழந்தையாக்கி தருகிறார் அவர் விதுரர். இப்படி அம்பிகா, அம்பாலிகா, தாசிப்பெண் மூருக்காமாக 3 குழந்தைகள் பிறந்து விடுகிறார்கள். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர். திருதராஷ்டிரன் ஆள்தான் குருடனை தவிர 100 யானைகள் பலம் கொண்ட உடல் அமைப்பை கொண்டவனாக இருக்கிறான். பாண்டுவோ வில்வித்தையிலே ஆதி அந்தம் தெரிந்தவனாக, ஒரு அரசாட்சிக்கு தகுதியான அத்தனை ஆற்றல்களையும் கொண்டவனாக வளர்ந்து தருகிறான். விதுரன் அறிவால் மேலோங்கி ஞானம், கல்வி, நீதி, நெறிமுறைகளை எல்லாம் கற்றவனாக ஒரு வித்யாந்தியாக
ஒரு மகா மந்திரி ஆவதற்கான தகுதிகளை கொண்டு விடுகிறான். அவனே பின்னாளிலே ஹஸ்தினாபுர அரசனுடைய மந்திரியாகவும் இருக்கிறான். சரிடாப்பா, இவர்களில் எவருக்கு ஆட்சியை கொடுப்பது என்று பார்த்தால், குருடன் என்ற காரணத்திற்காக திருதராஷ்டிரன் புறக்கணிக்கப்படுகிறான். அவனே மூத்த மகனாக இருந்தும் கூட திருதராஷ்டிரனுக்கு அரசுரிமை அப்போது கிடைக்கவில்லை. இது காரணமாகவே அவன் தம்பியான பாண்டுவை வெறுக்கும் மனநிலையை கொண்டவனாக வளர்ந்து விடுகிறான். தாம் குருடன் என்ற காரணத்திற்காகவே புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கி விடுகிறது. விதுரர் தாசி வழி பிறந்த மகன் என்பதனாலே அவன் அரியணை ஏற அருகதையற்றவன் என்று புறக்கணிக்கிறது சமுதாயம். இன்று கூட அந்த நிலை ஏழைகளுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்படியான அரசியலமைப்பு உருவாகி அதன் வெற்றிடம் நிரப்பப்பட்டு விடுகிறது. பாண்டு ராஜாவாகி விடுகிறார். திருதராஷ்டிரனுடைய இந்த கவலையை போக்கும் முகமாக அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் அவன் மனமாறும் என்ற எண்ணத்திலே பீஷ்மர் காந்தார நாட்டினுடைய அரசகுமாரியான காந்தாரியை அவனுக்கு மணமுடித்து வைக்கிறார். காந்தாரிக்கு தான் திருமணம் செய்து முடியும் வரையும் கூட தன்னுடைய கணவன் ஒரு குருடன் என்பது தெரிவிக்கப்படவே இல்லை. திருமணமாகி வந்தவுடனே அறிகிறாள் தன்னுடைய கணவன் ஒரு குருடன் என்பது. அவள் மனம் துக்கத்திலே ஆழ்ந்து போகிறது, வேதனைப்படுகிறாள், துடிக்கிறாள். இருந்தாலும் அவர் ஒரு பெண்மைக்கே பெருமை சேர்க்கும்படியான ஒரு காரியத்தை செய்கிறாள். தன் கணவனுக்கு தான் குருடை என்றாலும் கூட தன்னையும் குருடையாக்கி கொண்டு ஒரு துணியை கண்ணில் கட்டி மறைத்து கொண்டு தன்னை குருடியாகவே வாழ்ந்து கழிக்கிறாள் காந்தாரி. காந்தாரிக்கு ஒரு சகோதரன் சகுனி. அவன் வந்து பார்க்கிறான். தன்னுடைய சகோதரியினுடைய கணவன் மைத்துனன் ஒரு குருடன் என்று நினைக்கும்போது அவனால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பேரரசு சிற்றரசான காந்தார நாட்டை இப்படி அவமதித்து விட்டதாக அவன் மனம் குமுறுகிறது. அன்றே முடிவெடுத்து விடுகிறான், இந்த கௌரவ வம்சத்தை அழித்து ஒழித்து விடுவது, அதுவரை ஓய்வில்லை உறக்கமில்லை என்ற ஒரு வைராக்கியம் கொண்டவனாக. பாண்டுக்கு குந்தியை மணமுடிக்கிறார்கள். இந்த குந்தி சூரசேனனுடைய மன்னனுடைய மகளாக இருக்கிறாள். அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரனான குந்திபோஜி என்ற மன்னனுடைய வளர்ப்பு மகளாக அவள் வளர்கிறாள். பூர்வத்திலே பிரபா என்ற பெயர் கொண்டிருந்த குந்தி தேவி குந்திபோஜி அரசனால் வளர்க்கப்பட்டதனாலே குந்தி என்ற பெயர் பெற்று வருகிறாள். குந்தியினுடைய தந்தையான சூரசேனன் கிருஷ்ண பகவானுக்கு தாத்தா முறையாகிறான். அந்த வகையிலே கிருஷ்ணனுக்கு குந்தி அத்தை முறையாகிறாள். குந்தியினுடைய முற்பருவத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த குந்திபோஜ அரசனிடம் அவள் மகளாக வளர்ந்த காலத்திலே அறிவு ஞானம் கல்வி பெறுவதற்காக ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்ய பணிக்கப்படுகிறாள் துர்வாச முனிவர். அவர் துர்வாச முனிவர் என்றாலே கோபத்திலே உச்சங்கண்ட ஒருவர். குந்தி தேவியினுடைய பணிவிடைகளிலெல்லாம் மகிழ்ந்து போனவர் அவளுக்கு ஏதாவது வரம் தரலாமே என்று எண்ணி பார்க்கும்போது ஞானத்தால் அறிகிறார் இவளுக்கு கணவன் வழியிலே குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பதை. அதனால் அவளுக்கு விரும்பும் சமயம் குழந்தை பெற்றுக்கொள்ள வசதியாக சில மந்திரங்களை சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த மந்திரங்கள் எப்படிப்பட்டவை என்றால், நினைத்த தெய்வத்தை அதனுடைய மந்திரத்தை உச்சரித்தால் அந்த தெய்வம் வந்து அவளுக்கு குழந்தை வரம் கொடுப்பதாக இருக்கிறது. இந்த நிலையிலே பருவம் எய்திய நிலையில் குந்தி தேவி ஒரு முறை விளையாட்டாக சூரிய தேவனுக்கான மந்திரத்தை உச்சரித்து விடுகிறாள். உடனே சூரியன் வந்து விடுகிறார். பெண்ணே, என்னை அழைத்தது ஏன்? ஐயா, தெரியாமல் நான் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன். தேவதேவ என்னை மன்னித்தருள வேண்டும். துர்வாச முனிவரிடம் கற்ற இந்த மந்திரத்தை பலிக்குதா என்று பரீட்சைதான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு அந்த நோக்கமெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை மன்னித்து நீங்கள் சென்று விடுங்கள்
இல்லை இல்லை, நான் பூமிக்கு வந்ததே உனக்கு பிள்ளை வரம் தரதான். அதை நிறைவேற்றாமல் நான் போக முடியாது. குந்தி கலங்குகிறாள், கண்ணீர் விடுகிறாள், அரற்றுகிறாள், அழுகிறாள். இது எனக்கு அவமானமாக போய் முடியும், இது நான் உடன்படேன் என்று சொல்லும்போது, இல்லை மகளே, நீ மீண்டும் கன்னி பெண்ணாகவே இருப்பாய், உனக்கு எந்த பங்கமும் வராது என்று கூறி அவளுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து விடுகிறான். அப்படி பிறந்த குழந்தைதான் பிற்காலத்திலே கொடைவள்ளலாக உருவான கர்ணன். மற்றதை நாளை காண்போமா?